குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும். எப்படி சின்ன சண்டை பெருசாக போய் முடிகிறது. நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்கிறது. ஏட்டிக்கு போட்டி, அப்பா கூட ஏட்டிக்கு போட்டி, மனைவியோட ஏட்டிக்கு போட்டி, மனைவி கணவனோட ஏட்டிக்கு போட்டி, பிள்ளைகளோட ஏட்டிக்கு போட்டி, பிள்ளைகள் நம்ம சொல்ல இதெல்லாம் குழப்பங்கள்லாம் உண்டாக்குவார் வரும். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் சாதிக்கலாம். எல்லாம் உங்கள் பேச்சு கேட்பாங்க, உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. டைவர்ஸ் ஆகியிருந்தாங்க, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. டைவர்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். பணி நிறைவு பெற்று ஓய்வு பெறுபவர்கள், அரசாங்கத்திலிருந்து ஓய்வு பெறுபவர்கள் இந்த மாதத்தில் வர வேண்டிய அமௌண்ட்டு நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. யாராவது உற்றாருக்கு நண்பர்கள் கொடுத்துட்டு ஏமாறாதீங்க, முன்னாடி வருத்தப்படுவீங்க. அதனால் நீங்கள் ஒரு நல்ல முதலீடு, ஒரு வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுக்கிறதோ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டில் முதல் மாதமாக வருவது இந்த ஜனவரி மாதம். அதனால் இந்த ஜனவரி மாத பலன் நாம் பார்க்க போகிறோம். கும்பராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்ன நடக்கப் போகிறது, என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசியில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் உடன் சுக்கிர பகவானும் அமைந்திருப்பது மிக மிக சிறப்பு. எப்படி ரொம்ப சிறப்பு, லக்கி யோகம் என்றே சொல்லலாம். அப்படியான காம்பினேஷன், அது சுக்கிரன் சனி காம்பினேஷன் மிக அற்புதமாக உங்கள் ராசியில் அமைந்திருப்பது நீங்கள் கொடுத்த யோகமே, நீங்கள் செய்த புண்ணியமே. கும்பராசிக்காரர்களுக்கு கலசத்தில் எப்படி ஃபுல்லாக நீர் நிறை போல் உங்கள் மனதும் இந்த மாதத்தில் நிறைவாக இருக்க போகிறது. உங்கள் ஆரோக்கியம் நிறைவாக இருக்க போகிறது. எப்படி மனக்கவலையெல்லாம் விளங்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம்லாம் நடக்கப் போகிறது. கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. குறிப்பாக பெண்களால் உங்களுக்கு ரொம்ப ஆதாயம் இருக்க போகிறது. அது அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். கும்பராசினர்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் பெண்களால் கண்டிப்பாக நடக்கப் போகிறது, இருக்கப் போகிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம் மந்தமாக இருந்த நிலைமை மாறி, 2ல் ராகு இருப்பதனால் மந்தமாக இருந்த நிலவரம் மாறி வருமானம் சற்று இந்த மாத கடைசியில் பெருகும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும். எப்படி சின்ன சண்டை பெருசாக போய் முடிகிறது. நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்கிறது. ஏட்டிக்கு போட்டி, அப்பா கூட ஏட்டிக்கு போட்டி, மனைவியோட ஏட்டிக்கு போட்டி, மனைவி கணவனோட ஏட்டிக்கு போட்டி, பிள்ளைகளோட ஏட்டிக்கு போட்டி, பிள்ளைகள் நம்ம சொல்ல இதெல்லாம் குழப்பங்கள்லாம் உண்டாக்குவார் வரும். ஆனால் பனி போல் நீங்கிவிடும். அதான் சிறப்பு. எப்படி இந்த கஷ்டங்கள்லாம் வந்தாலும் இந்த மாத கடைசியில் பனி போல் நீங்கிவிடும். ஒற்றுமை ஓங்கும், சந்தோஷம் பெருகும். உங்களுடைய 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது சிறப்பு மிக்க ஒரு அமைப்பே. கேந்திரத்தில் இருப்பது சொத்தால் இருந்த பிரச்சனைகள் தீரும். சொத்தால் இருந்த அந்த பாகப்பிரிவினை பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமையாக கண்டிப்பாக எல்லாரும் பாகப்பிரிவினை பண்ணிக்கலான்னு வருவாங்க. அண்ணன் தம்பி பங்காளி உறவு இதெல்லாம் ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்த அந்த பாகப்பிரிவினை பிரச்சனை கண்டிப்பாக 4ல் இருக்கும் குரு பகவானால் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன நிறைவான ஒரு பாகப்பிரிவினை உண்டாகும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாவது இருந்தாலும் சொத்து மேலே, பூர்வீக சொத்து மேலே கண்டிப்பாக அது முடியும், நிறைவடையும். நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் 30 வருஷமாக அந்த கேஸில் கூட இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பேச்சுவார்த்தை வருவாங்க, அதை முடிச்சுக்கலாம். 4ல் இருக்கும் குரு பகவானால் பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வரும், வாக்குவாதங்கள் ஏற்படும் பிள்ளைகளோட. ஸோ அதெல்லாம் நீங்கும். புதிய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஆனால் அதை நீங்கள் தைரியமாக வாங்கினால், ஏன்னா அடைத்து விடுவீர்கள். பழைய கடனும் அடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. புதிய கடன் வாங்கினாலும் 100 ரூபாய் வாங்கினால் அது 1000 ரூபாய் பெருக்குவதாக இருந்தால் நீங்கள் கடன் வாங்குங்கள். இல்லை என்றால் இருக்கிற கடனை அடைத்து விட்டு
அந்த பாரத்திலிருந்து விடுபட்டு வெளிவாருங்கள். உங்களுடைய இடம் ஏதாவது வாங்குவதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் வாங்கலாம். இடம் கட்டுவதாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கிறது. மாடி வீடே கட்டுற யோகம் இருக்கிறது. தடைப்பட்ட இந்த வீட்டு வேலை கண்டிப்பாக இந்த மாதம் முடியும். கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. காசு எங்கேருந்து வர்றது தெரியாது, அதை வாங்கி அந்த வீட்டு வேலை முடிச்சுடுவீங்க. கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. ஜடத்தால் இருந்த சிக்கல்கள்லாம் தீரும். வீட்டில் இருந்த கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறும். வீட்டுக்குள்ள ஒரு நல்ல சக்தி, நல்ல ஒரு தெய்வ அருள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை என்று கவலைப்படும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மனமாற்றம் வரும். நல்லா படிப்பார்கள். அதே மாதிரி உங்கள் பேச்சுகளும் கேட்பாங்க. பிள்ளைகளால் இருந்த மனக்கவலை வருத்தங்கள் நீங்கும். உங்களுடைய பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களா? கண்டிப்பாக வரன் அமையும். பிள்ளைகள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் அந்த பையனுக்கு பொண்ணு கண்டிப்பாக அமையும். அதனால் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை கண்டிப்பாக வரும். வந்து போயிட்டு இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி அந்த தடைகள்லாம் விலகி உங்கள் பொண்ணுக்கு அரசாங்க வேலை மாப்பிள்ளை கண்டிப்பாக வரும். மத்திய அரசு மாப்பிள்ளை வரவும் வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய அதாவது திருமணம், 2வது திருமணம் காத்திருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். நீங்கள் 2வது வாழ்க்கை சிறப்பாக அமையும். முதல் வாழ்க்கை தான் இப்படி போச்சேன்னு ஏக்கத்தில் கவலையில் இருக்கிற நீங்கள் மறுபடியும் செய்யலாமா வேண்டாவா இப்படியே இருந்துடலாமான்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. ஆனால் 2வது வாழ்க்கை நல்ல சிறப்பாக அமையும். அதனால் நீங்கள் வருத்தப்படாமல் நீங்கள் அதுக்குண்டான ஏற்பாடு செய்யலாம். வரணும் பார்க்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி கண்டிப்பாக வரையும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக தொழில் சிறப்பாக அமையும். பார்ட்னர்ஷிப் தொழில் புதுசாக தொழில் செய்யலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாக நீங்கி ஒற்றுமையாக சேருவீங்க. உங்களுடைய கணவன் மனைவி வெளிதூர கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடம் வேலை செய்கிறீங்களா? கண்டிப்பாக இடம் மாற்றி கொண்டு வந்து ஒரே இடத்துல வேலை செய்வீங்க. சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைவி குடும்ப பெண்களுக்கு நாத்தனார் கொடுமை, மனைவி கொடுமை, புருஷன் பேச்சு கேட்கல, அம்மா பேச்சு கேட்குறாரு, நம்ம பேச்சு கேட்கறதில்ல, ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் இருக்கலாமா இல்லை அம்மாவோட ஓடி போடலாமான்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக இடம் மாறும். அப்படி வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் சாதிக்கலாம். எல்லாம் உங்கள் பேச்சு கேட்பாங்க, உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. டைவர்ஸ் ஆகியிருந்தால் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கிற கணவன் மனைவி கூட ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. டைவர்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில்னு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் எதிரி தொல்லையும் ஆரோக்கியம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தர மாட்டேங்குது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஓடி ஆடி உழைக்கிறதுக்கு கை வலி, கால் வலி, மூட்டு வலி, வயிற்று வலி சில பிரச்சனைலாம் கொடுத்துருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு விலகும். தொழிலே செய்யக்கூடாதுன்னு இந்த பொறாமல் பொச்சிருப்பு தொழிலில் கண்டிப்பாக விலகும். உங்களை வாழவே விடக்கூடாதுன்னு இந்த எதிரி கூட இந்த மாதம் வாழ வைப்பாங்க. அவங்க நமக்கு வேண்டாம், அவங்க தொல்லை வேண்டாம், அவங்க எதிரியோட அவங்க சகவாசம் வேண்டாம், எப்படி கும்பராசியோட ராசிக்காரோட சகவாசம் வேண்டான்ட்டு விலகி போயிடுவாங்க எதிரிங்க. மனசுக்குள்ளே நிறைய ரகசியத்தை வச்சுருக்கிறீங்க நீங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய பாரமாக இருக்குது. அதனால் அந்த பாரத்தை முதல்ல குறைங்க. உங்களுக்கு வேண்டிய நபர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அதே மாதிரி மனைவி கிட்ட அன்பாக பழகுங்க. மனைவியால் ஒரு மனைவி அம்மா வீட்டுக்கு எடுத்து குத்துடுறாங்க, நம்ம இல்லாத போது நம்ம தெரியாமல் நிறைய அம்மா வீட்டு செய்கிறாங்கன்னு ஒரு சந்தேகப்பட வேண்டாம். அதே மாதிரி மனைவி கணவர் மேலே சந்தேகப்பட வேண்டாம். அவர் நல்லா அண்ணன் தம்பி செய்கிறாங்க, அக்கா தங்கி செய்கிறாங்களே, குடும்பத்தில் எதுவும் செய்ய மாட்டேங்கிறலேன்னு மனைவி மீது சந்தேகப்பட வேண்டாம். மனைவி கணவன் மீது சந்தேகப்பட வேண்டாம். எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று இருந்து பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அரசாங்க வேலை தேடிக்கொண்டு இருக்கும் இந்த கும்பராசி நேயர்கள் 11இல் சூரிய பகவான் இருப்பது மிக சிறப்பான லாபமே. அரசாங்கத்தில் வர வேண்டிய காசு தடைப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். தடைப்பட்ட இந்த வேலைகள் நடக்கும். அரசாங்கத்தால் எந்த வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக நடக்கும். அரசாங்கத்தில் வர வேண்டிய பென்ஷன் ஏதாவது எதிர்பார்த்துக்கிறீங்களா? வராமல் பென்ஷன் அப்படின்றீங்களா? கண்டிப்பாக அது பென்ஷன் வந்துவிடும்.
அரசு வேலை தேடுபவர்களும் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். பதவி ப்ரொமோஷன் அரசாங்கத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம பின்னாடி வந்தங்களா முன்னாடி போயிட்டாங்களேன்னு நீங்கள் கேட்குறீங்களா, ஏங்கிட்டு இருக்கீங்களா, வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பதவி உயர்வு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கும். உயர் அதிகாரிகள் எவ்வளோ சாதகமாக இருப்பாங்களோ அவ்வளோ சாதகமாக உங்களுக்கு இருப்பாங்க. உங்கள் கூட வேலை செய்தவர்கள் பகையே இருந்தாலும் அதை மறந்து இந்த மாதத்தில் நட்பாக வேலை செய்வார்கள், நட்பாக பழகுவார்கள். மனசுக்குள்ளே இருந்த அந்த மன கஷ்டங்களாம் விலகி தொழில் செய்யும் இடத்தில், வேலை செய்யும் இடத்தில் ஒரு அமைதி, பணி நிறைவு கண்டிப்பாக, மன நிறைவு கண்டிப்பாக கிடைக்கும். பணி நிறைவு பெற்று ஓய்வு பெறுபவர்கள், அரசாங்கத்திலிருந்து ஓய்வு பெறுபவர்கள் இந்த மாதத்தில் வர வேண்டிய அமௌண்ட்டு நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. யாராவது உற்றார்களுக்கு நண்பர்கள் கொடுத்துட்டு ஏமாறாதீங்க, முன்னாடி வருத்தப்படுவீங்க. அதனால் நீங்கள் ஒரு நல்ல முதலீடு, ஒரு வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுக்கிறதோ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அரசாங்கம் அதே போல் வெளிநாடு வேலை தேடிக்கொண்டு இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு ஆதாயமாக இருக்கிறது. வெளிநாடு யோகம் அமோகமாக இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு தேடிட்டு இருக்காரா, நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கலாம். அந்த மாதம் வேலை கிடைக்கும். ஒரு சுப பிரிவு வேலைக்கு போயிட்டு வரேன்னு போனால் கண்டிப்பாக அனுப்பி வைக்கலாம். வெளிநாட்டில் வேலை செய்கிற கணவர் கூட இந்த மாதம் வீட்டுக்கு வருவார். பிள்ளைகளோடும் மனைவியோடும் சந்தோஷமாக இருப்பார். வர வேண்டிய ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கும் மேன்மேன்மை தொழில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. அரசாங்க ஆதாயம் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வருமானம், அதாவது யாருக்காவது காசு கொடுத்துருந்தீங்களாக்கா வரவே இல்லைன்னு ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்கீங்களா, கேட்டு அழிச்சு போச்சா, எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டுருக்கீங்களா, கண்டிப்பாக அந்த மாதம் தேடி வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் கடன் சுமை அதிகமாகிட்டு வெறும் வட்டி தான் கட்டிட்டு இருக்கிறோமே, முதலீடு கட்ட முடியலையேன்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. ஜனவரி மாதம் உங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு கலசம் நிறைந்திருப்பது போல் உங்கள் மனதும் உங்கள் குடும்ப மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்க உங்கள் குலதெய்வ அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.